பிரபல அரசியல் விமர்சகரான துக்ளக் ரமேஷ் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி அமையும் என்பதை பற்றி, விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தை பற்றி, 2026ஆம் ஆண்டிலே தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் பல கருத்துக்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 3 ஆண்டு கால ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்திகள் நிறைய இருக்கின்றன. அதைத் தவிர இப்போது அண்மையிலே தலைதூக்கி இருக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரம், இது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ரவுடிகளுடைய அட்டகாசம். தமிழ்நாட்டில் 5 இடத்துல திமுக அல்லாத வேறு கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்குது? தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு, விஜயகாந்துடைய மகனான விஜய் பிரபாகரனுக்கு எப்படிப்பட்ட வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? திரு விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய அனுதாபமும் ஆதரவும் அவர் சென்ற இடங்களில் காணப்பட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது உங்களுடைய நெருங்கிய நண்பரான முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சமீபத்தில் சந்திச்சிங்களா? கே நகரைச் சேர்ந்த ஒரு மாணவி பொது தேர்வு எழுதுவதற்கு அவரை வண்டியிலே அழைச்சிட்டு போனது, படுத்த நிலையிலே இதையெல்லாம் செய்தி வந்தது. இந்த செய்தியை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை முதல் பக்கத்திலே வெளியிட்டிருந்தது. நான் உடனடியாக முதலமைச்சருடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஒரு இளைஞர் ஒரு பெரிய வலிமையான சக்தியாக அவரை முன்னிலைப்படுத்தி மீடியா ஒரு விவாதம் நடக்கிறது மீடியாவில் என்கிற போது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை திரு அண்ணாமலை அவர்களை முழுமையாக ஆதரிக்கிறது, அவருக்கு பின்னாலே இருக்கிறது. அவர் ஒருவேளை வெற்றி வாய்ப்பை பெறாவிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்துடைய கட்சி கூடுதல் இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிக பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதிமுக எத்தனை அசம்பிளி சீட்டு கொடுக்கும், 10 கொடுக்குமா 15 கொடுக்குமா, அதை வாங்கி செட்டில் ஆகக்கூடிய நிலையில் தான் தேமுதிக இருக்கிறதே தவிர, மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணுகுமுறை அவங்களோட எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிலை மாறுவதற்கு உடனடியாக வாய்ப்பு இருக்காது. ஆனால் அந்த சிந்தனை திமுகவுக்குள் மிகச்சிலரிடையே இருக்கிறது. நீண்ட காலம் பாஜக எதிர்ப்பு அரசியலை நாம் எவ்வளவு நாள் செய்து கொண்டிருக்க முடியும்? இரண்டாவது, சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைய தினம் கூட செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்தால் முதல் பக்க செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? 3வது முறையாக நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஊழலுக்கு எதிரான என்னுடைய நடவடிக்கைகள் தீவிரமடையும். இவர்கள் இடி என்ற ஐடி மத்திய அரசு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். நான் பதிலுக்கு என்ன கேட்கிறேன் என்றால், உங்கள் மடியிலே கனம் இல்லை என்றால், இடியா இருந்தான்னா ஐடியா இருந்தால அவனுக்கு மேல எவனாவது இருந்தா, சிபிஐயா இருந்தா நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே சார்? எவ்வளவு விவஸ்தை கட்டத்தனமான ஒரு கூட்டணி இந்தி கூட்டணியில் அமைந்திருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். டெல்லியினுடைய கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். ஐயோ அம்மானு கெஜ்ரிவால் கதறது மட்டும் இல்ல, கெஜ்ரிவாலுக்காக ராகுல் காந்தி கதறாரு பாருங்க, அதுதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. அதை விட ஒரு விவஸ்தை கட்டத்தனம் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? சசிகலாவை எப்ப அண்மையில சந்திச்சீங்க? அவர் அதிமுக ஒன்றுபட வேண்டும், இவ்வாறு பிரிந்திருப்பது நல்லதல்ல என்கிற கருத்து தான் கடைசியாக நான் சந்தித்த போது பகிர்ந்து கொண்டார். அவருக்கு சில வேதனைகள் இருக்கின்றன. பொதுவாக ஒரு நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற வருத்தம் அவருக்கு இருக்கிறது. விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நடிகர் விஜய் அவர்கள் பெரும் இளைஞர்களை ரசிகர்களாக கொண்டிருப்பவர். ஆனால் தமிழகத்திலே அரசியல் தேர்தல் களத்திலே ஒரு புதிய பல விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கும். கட்சி மெயின், அதற்கு ஒரு கட்டமைப்பு. புஷி ஆனந்த் என்பவரை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு அரசியலில் என்ன அனுபவம் இருக்கிறது? விஜய் கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்பை குறித்து பரிசீலிக்க வேண்டியிருக்கும். கூட்டணி இல்லாமல் அவரே வர முடியுமா என்பது எனக்கு சந்தேகம் இருக்கிறது.
இன்னொன்று, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய, அவர் வந்து ஒரு கொடையாளர் என்ற பெயர் எடுத்தவர் அல்ல. விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக இயங்க தொடங்க வேண்டும் மிக விரைவாக. இதுவரை அவருடைய பல பிரச்சனைகளில் அவருடைய கருத்து என்ன மக்களுக்கு தெரியாது. நீ வலதுசாரியா இடதுசாரியா, நீங்க பல புரட்சிகளை பண்ணியிருக்கீங்க. பைப்பு உள்ள மக்கள்லாம் உட்கார்ந்து புரட்சி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியும் இணைந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக பலர் விமர்சிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக அது வலிமையான ஒரு அணியாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட விஜய் தான் லீடர் என்று ஏற்க வேண்டும் என்று விஜய் நிச்சயமாக எதிர்பார்ப்பார். சீமான் அதற்கு உடன்பட்டு போவாரா என்பதைத்தான் நான் யோசிக்க வேண்டும். சீமான் ஆனால் ஒரு தீவிரமான அரசியல் புரிதல் உள்ளவர். விஜய்க்கு அப்படி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும்.